ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு எனர்ஜி ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில உள்ள ஒரு எனர்ஜி ரீடிங் தான் இது. மோஸ்ட்லி வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு எனர்ஜி செக், குவிக் செக். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி விஷயம் பேசிடுறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து ஒரு பிரதர் போட்டிருந்தாங்க, நான் ரீயூனியனுக்கு நிறைய இணையவே மாற்றிக்கிட்டேன், பட் என் ஒய்ஃபை பார்க்க போயிருந்தேன், கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுட்டேன், அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ரீயூனியனுக்கு பாசிபிள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லை பிரதர், மனசு தளர வேண்டாம். நடந்த விஷயத்தை யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களோட ப்ராசஸை மறுபடியும் ஆரம்பிங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், ரீயூனியன் டிலே ஆகுமே தவிர நீங்கள் நடந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து எந்த சூழ்நிலையும் மாற்றலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நடந்த உங்களோட கசப்பான நினைவுகளை ஒரு நாளோ 2 நாளோ இல்லைன்னா பேப்பரில் எழுதியோ எதையோ கிழிச்சோ இல்லை எரிச்சோ தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரீயூனியன் ஆகிற மாதிரி ஒரு மனநிலைமையில் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரபஞ்சம் ரீயூனியன் கொடுக்கும். அதையே பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு ரீயூனியன் தள்ளி போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து அதை ரொம்ப ப்ரொலாங் பண்ணி உங்களை மனசு உடச்சி அதனோட நம்பிக்கை இழக்க வச்சுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ரீயூனியன் நடக்காமலே கூட போயிடலாம். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அதனால் உங்களோட பழைய எண்ணங்களை மறந்துடுங்க, அழிச்சிட்டு ரீயூனியன் நடக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி அந்த ஸ்டேட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் பிரதர். அதனால் நீங்கள் மனசு தளர வேண்டாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகே ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், செல்ஃப்குள்ளே உங்களோட எனர்ஜி எடுத்துகிட்டு போக மட்டும்தான் அந்த பொறுமை நிதானம் எல்லாமே வரும். இன்னும் நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து வேறு யார் மேலேயாவது வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொறுமை இழக்கிற மாதிரி ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக நம்மளே நம்மளோட கேரக்டரையே மாற்றிடும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. கரெக்டாக? சரி, எனர்ஜி ரீடிங் போயிடலாம். இந்த நிமிஷம் இந்த நொடி, இன்றைய நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி பார்க்குற வியூவர்ஸோட மனசில் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? பார்க்குற வியூவர்ஸோட பார்ட்னர் மனசில் வியூவர்ஸை பற்றி, இவங்களோட பார்ட்னர் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? முருகா, வேலவனி, சண்முகா. அப்சஷன். உங்கள் மேலே ரொம்ப தீராத ஆசை இருக்குது, ஆனால் சூழ்நிலைகள் தான் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே ஏக்கம் இருக்குது, ஆனால் வந்து சூழ்நிலைகள் அவங்கள வந்து கட்டி போட்டு உங்கள் பக்கத்தில் வர விடாமல் பண்ணுது. ஓகே ஸோ இன்னொரு கார்டு புல் பண்ணிடலாம். இந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பார்க்குற வியூவர்ஸோட மனசில் அவங்க பார்ட்னரை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ரிலீஸிங், லெட்டிங் கோ, மூவிங் ஆன், வாக்கிங் அவே. இது வந்து நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். லெட்டிங் கோ, மூவிங் ஆன், வாக்கிங் அவே அப்படின்றதுனால நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்னா அதனோட ரீயூனியன் நோக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது எப்போ நம்ம சேருவோம், எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து ரிலீஸ் பண்ண சொன்னோம். கரெக்டாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீயூனியன் நடக்கும். இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா பார்க்குற பல வியூவர்ஸில் வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. மூவ் ஆன்னா இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகலை, ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனை விட்டு, இந்த அவுட்கம்மை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கீங்க. டிவைன் டைமிங்கில் எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை வந்து அதுலேருந்து வாக்கவே பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ரிலீஸிங் தான் பண்ணுறீங்களே தவிர டிஸ்கனெக்ட் பண்ணலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் லவ் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூனியன் இருக்குது. அந்த பர்சன் மேலே உங்களுக்கு அப்சஷன் இல்லை. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அப்சஷன் இருக்குது, ஏக்கம் இருக்கே தவிர நிறைய பேருக்கு, பார்க்குற வியூவர்ஸில் நிறைய பேருக்கு ஏக்கம் இல்லை. ஓகே, டேரக்ட் ரீடிங் போயிடலாமா? ஓகே, முருகா, வேலவனி, சண்முகா. இவங்க 2 பேருக்குமான சேர்ந்த எனர்ஜி. ஆக்சுவலாக எனர்ஜி வந்து இன்னைக்கு வந்து நம்ம உங்கள் 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜியை நம்ம பார்க்கலாம், தனித்தனியாக இல்லை. உங்களோட கனெக்ஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற உங்கள் 2 பேருக்குமான இடைப்பட்ட எனர்ஜி எப்படி இருக்குது? இன்னைக்கு எனர்ஜி எப்படி இருக்குது? அவங்கள ஏதாவது மாறி இருக்காங்களா? இன்னும் நிலைமை மோசமாக இருக்கா? இவங்க 2 பேருக்குமான இடைப்பட்ட எனர்ஜி. ஒரு 3 கார்ட் between both of them. 10 of Pentacles, 2 of Wands and the World card reverse. Okay,
ஓகே. வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டோட எனர்ஜி தான். ஓகேவா? ஸோ லவ் அப்படின்றது நிறைய கப் எனர்ஜி வரும். இது வந்து ஃபிசிக்கலாக இந்த கெரியர், ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் செப்பரேஷனில் இருந்தாலுமே உங்கள் 2 பேருக்கு இடைப்பட்ட பிரச்சனையை மீறி நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ கெரியர், ஸ்டடீஸ் ஆர் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இல்லை எனிதிங் அதர் எல்ஸ், ஓகே, அதர் தென் லவ் ஆர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக இது வந்து ஏதோ ஒரு டெம்பரரியாக பிரச்சனை வருதுன்னா அதுலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதில் வாழ்க்கையும் நம்ம மூவ் ஆன் ஆகணும்ல. இது வந்து இந்த எனர்ஜி உங்களோட எனர்ஜியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா இது 2 பேருக்குமான எனர்ஜியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ உங்களோட ஃபோக்கஸை வந்து உங்களோட பார்ட்னர் மேலே, அதாவது மேபி நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மேலே உள்ள எனர்ஜியை எடுத்துட்டு கெரியர் மேலே, உங்களோட ஸ்டடீஸ் மேலே, உங்களோட ஃபினான்ஷியல் வெல்னஸ் மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதுதான் நமக்கு தேவை. இதுதான் தேவை. இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரியூனியன் அண்ட் லவ் எல்லாமே கப் எனர்ஜி, நிறைய கப் எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி 2 இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஒன்ஸ் வந்தது. 2 ஆஃப் ஒன்ஸ் இது வந்து அவங்களோட பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய முடிவுகள். ஓகே, ஸோ அது பின்னாடி இருக்குது. ஆனால் அவங்க வந்து கையில் வச்சுருக்கிறது புதிய சிந்தனைகள், புதிய முடிவுகள். ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கார்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை வந்து மாற்றி திருத்தி எழுதுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. கையில் வந்து வேர்ல்டு கார்டு வச்சுருக்காங்க. புதிய முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதிய முடிவு சீக்கிரம் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோன்னா அதே வேர்ல்டு கார்டு, கையில் உள்ள வேர்ல்டு கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பழைய முடிவுகளை மாற்றி புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி பண்ண போகிறாங்க. பட் பண்ணுறது வந்து உடனே இமீடியட்டாக வந்து ஒரு நாளில் பண்ணுவாங்களா, 2 நாளில் பண்ணுவாங்களா, இன்னைக்கு பண்ணுவாங்களா அப்படின்னா பொறுமை அவசியம். ஸோ வேர்ல்டு கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? பட் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இதில் பார்க்குறது, இந்த எனர்ஜி உங்கள் எனர்ஜியாக இருந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேலே உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரீயூனியன் ரொம்ப பக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்க உங்களை வந்து மறக்கவும் இல்லை. ஆள் மனசில் இன்னுமே அவங்களுக்கு ஆசை இருக்குது. உங்களில் பல பேருக்கு வந்து ஒரு 2 நாள் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. 3ஆவது நாள் மனசு தளர்ந்து போயிடுது. இல்லைன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்கோம். 2 நாள் 3 நாள் கரெக்டாக இருக்குங்க. 3ஆவது நாள் ஏதோ ஒன்று ஆயிடுது. உங்கள் மனசுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. எதையாவது ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்றீங்க, இல்லை கால் பண்ணி எதையாவது வாக்குவாதம் ஆயிடுது. இதுவும் வந்து ஒரு சிலர் ஒரு 20-30% மக்களுக்கு வந்து இது யூஸ்வலாக சைக்கலாஜிக்கலாகவும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிற வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கே வந்து மனசு வந்து நம்பிக்கை 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் போயிடுது, 4ஆவது நாள் நம்பிக்கை வருது, 5ஆவது நாள் நம்பிக்கை இருக்குது, 6ஆவது நாள் மறுபடியும் போயிடுது அப்படின்னா அடம்பிடிக்கிற மனசுக்கு மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து சீக்கிரமே எல்லாத்தையும் கொடுக்கும். அடம்பிடிக்கணும்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகே, ஸோ ரொம்ப நம்பிக்கை வேணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்சஷன் வந்தது. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னும் ஏக்கம் இருக்குது. ஸோ 2வது ஒரு தடவை நான் இந்த கார்டில் எடுத்துடுறேன். ஸோ தட் இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்குற வியூவர்ஸோட பார்ட்னருக்கு உண்மையிலே வியூவர்ஸ் மேலே லவ் இருக்கா? இப்போ இந்த டைமில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ முருகா, இந்த கார்டு மூலம் நீ சொல்லு அவங்களுக்கு வந்து உண்மையிலே என்ன, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு. எங்கள் வீட்டில் வேறு சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ முருகன் அருள் வாக்கா எடுத்துக்கோங்க. உங்களோட பர்சன் மேலே கெட் ரெடி டு பி வைண்ட் அண்ட் டைன்ட். உங்கள் கூட டின்னருக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? மனசளவில் ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் மேலே உங்கள் பாசம் இருக்குது. பெல் சத்தம் கேட்குதா? ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு முருகன் அருள்வாக்கா எடுத்துக்கோங்க. அடம்புடிங்க, மனசில் அடம்புடிங்க. எனக்கு ரீயூனியன் நடக்கும்னு அடம்பிடிச்சிங்கனாலே எல்லாம் நடக்கும். தயவு செய்து 2 நாள் நல்லா இருந்துட்டு 3ஆவது நாள் வந்து மனசு உடஞ்சி போய் எதையாவது ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படியே நடந்து இது வரைக்கும் அப்படி நடந்து எதாவது குழப்பி விட்டுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. பழையதை இன்னும் மாற்ற முடியும். என்றைக்கு வேணாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்ற முடியும். ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும். 2 நாள் நல்லா இருந்து 3ஆவது நாள் ஒரு மாதிரி இருந்துட்டு இல்லை நான் வந்து என் எனர்ஜியை ஃபுல்லாக உள்ளே கொண்டு போயிட்டேன், நான் மாறிட்டேன், ஆனால் எனக்கு ரீயூனியன் நடக்க மாட்டேங்குதுன்னா
அதில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள்கிட்ட தப்பு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை வந்து இழந்து போயிருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸ்டே பிளஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.